உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி முன்னிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணிகள் துவங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இன்று உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முன்னிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தங்கம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜீவ் முன்னிலையில் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கத்தை தரம் பிரித்து அளவீடு செய்யும் பணி துவங்கியது. தமிழக சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை 21-22ஆம் ஆண்டு மானிய கோரிக்கையின் போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கடந்த 10 ஆண்டுகளாக கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற பொன் இனங்களில் கோவிலுக்கு தேவைப்படும் இனங்கள் நீங்களாக ஏனைய பொன் இனங்களை மும்பையில் உள்ள அரசு சொந்தமான தங்க உருக்கு ஆலையில் உருக்கி சொக்க தங்கமாக மாற்றி கோயிலுக்கு வருவாய் ஈட்டும் வகையிலும் வங்கிகளில் முதலீடு செய்யும் என அறிவித்தார். இப்பணிகளுக்கு இந்து சமயத்துறை சார்பில் தமிழ்நாடு 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் வரப்பெற்ற மொத்தம் 365 கிலோ தங்க நகைகள் கோவில் உபயோகத்துக்காக தேவையில்லாத கல் அரக்கு அலக்கு போன்றவற்றை நீக்கி நிகர தங்கங்களை தரம் பிரித்து எடை போடும் பணி தற்போது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜீவ் தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரா, பாபு, மாலா முன்னிலையில் கோயில் அலுவலக வளாகத்தில் இன்று துவங்கியது. 3 மண்டல செயல் அலுவலர்கள், சமயபுரம் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் உட்பட்ட பல முன்னிலையில் 25க்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஆணை கிடைத்தவுடன் தங்கங்கள் அனைத்தும் மும்பையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி மூலம் மும்பை உருக்கு ஆலைக்கு கொண்டு சென்று உருக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்படும். அதற்கான தங்க பத்திரங்களை ரிசர்வ் வங்கி கோயிலுக்கு வழங்கப்படும். இதிலிருந்து கிடைக்கும் வட்டி கோயில் வருவாயில் சேர்க்கப்படும் என நீதிபதி ராஜி தெரிவித்தார். தங்கம் இடப்படும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போடப்பட்டு வந்து செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.